வணக்கம் அண்ட் வெல்கம் டு சென்னஸ்கோட்டி ஸ்டோரிஸ் சேனலுங்க. இன்றைய தினம் ஜனவரி 3, 2025 இன்று வெள்ளி. சரி, இன்றைக்கு வந்திருக்கின்ற தினமலர் குறுக்கெழுத்து புதிருக்கான விடைகளை பார்த்துடலாம் வாங்க. இந்த புதிர்க்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம். நாளைக்கு நான் கொஞ்சம் அலுவல் காரணமாக பிரயாணத்தில் இருப்பேன். அதாவது ஆஃபீஸ் வேலையாக கொஞ்சம் ட்ராவல் பண்ண வேண்டியிருக்குங்க. ஸோ அதனால் நாளைக்கு குறுக்கெழுத்து போட முடியாது. மறுபடியும் ஞாயிற்றுக்கிழமை திரும்பவும் நம்ம பார்க்கலாம். சரியா? சரி, இன்றைக்கு வந்திருக்கின்ற புதிருக்கான விடைகளை பார்த்துடலாம். முதல் கேள்வி, இடமிருந்து வலம். 1, டேஸ் வெற்றி தரும் அஜித்தின் வரவிருக்கும் திரைப்படம். அஜித்தோட 2 படம் இப்போ வந்துட்டுருக்குதுங்க. ஒன்று விடாமுயற்சி, அதான் சொல்கிறாங்க, விடாமுயற்சி வெற்றி தரும் அஜித்தின் படமும் கூட, வரவிருக்கும் திரைப்படமும் கூட. இது விடாமுயற்சின்னு போட்டுடலாம். இன்னொன்று குட் பேட் அக்லின்னு இன்னொரு படமும் வந்துட்டுருக்கு அவருக்கு. விடா முயற்சி. வீல் ஆரம்பிக்குது. 1 மேலிருந்து கீழ். வட மாநிலங்களையும் தென் மாநிலங்களையும் டேஸ் மலை பிரிக்கிறது எனலாம். இது விந்திய மலைத்தொடர். வட மாநிலங்களையும் தென் மாநிலங்களையும் பிரிப்பது விந்திய மலை. 7 இடமிருந்து வலம். அவன் வயிறு நிறைய டேஸ் சாப்பிட்டான். வயிறு நிறைய என்ன சாப்பிட்டானாப்பா? தீயில் ஆரம்பிக்குது. வயிறு நிறைய திருப்தியாக சாப்பிட்டான். திருப்தியாக சரியாக இருக்கும். திருப்தியாக சாப்பிட்டான். இப்புன்னு இருக்குது. என்ன மூப்பு அப்படின்னு பார்க்கலாம். 2 மேலிருந்து கீழ். எந்த செயலிலும் முழு டேஸ் ஈடுபட்டால் வெற்றி நிச்சயம். முழு முனைப்போடு, இப்போ இருக்குல்ல, முனைப்போடுன்னு போடலாம். முனைப்போடு ஈடுபட்டால் வெற்றி நிச்சயம். டூ இருக்குது. 9 இடமிருந்து வலம். இது என்ன டேஸ் சரவணன்? இது என்ன கொடுமை சரவணன்? இது என்ன கொடுமை சரவணன் இதுன்ற ஒரு டைலாக் வரும். இதை வச்சு நிறைய மீம்ஸ்லாம் போட்டாங்க. இது சந்திரமுகி படத்தில் வரக்கூடிய டைலாக். பிரபு ரஜினிகாந்த் கிட்ட சொல்வார், என்ன கொடுமை சரவணன் இது அப்படின்ட்டு. ஸோ கொடுமை போட்டுடலாம். கொடுமை. 9 மேலிருந்து கீழ். கோல ஆரம்பிக்குது. தாக்கு என்ன சொல்லலாம்? கொடு. கேன்னு இருக்குது. இது என்னென்னு பார்க்கலாம். 3 மேலிருந்து கீழ். நரசிம்ம அவதாரம் டேஸ் மனித உடலுமாக தோன்றியது. டேஸ் 2 வார்த்தை. நரசிம்ம அவதாரம் மனித உடலுமாக சிங்க முகமாக மனித உடலாக தோன்றியது. சிங்க முகமாக அப்படின்னு பார்த்துக்கலாம். சிங்க முகமாக மனித உடலாக தோன்றியது. 8 இடமிருந்து வர. 3 ஆரம்பிக்குது. நடுத்தர வயதை தாண்டிய கட்டம். நடுத்தர வயசை தாண்டியாச்சாப்பா அப்படின்னா என்ன சொல்லுவாங்க? 3 ஆரம்பிக்குது. முதுமை. இளமை, நடுத்தர வயது, முதுமை. 4 மேலிருந்து கீழ். மயில முடியுது. முடியாமைனா அதுவும் ஒரு மை. முடியாமைக்கு இன்னொரு மையில் வரக்கூடிய வார்த்தை இயலாமை போடலாம். இயலாமை. 7 ஆரம்பிக்குது. 6 இடமிருந்து வளம். தமிழின் இடையின எழுத்துக்களில் முதல் 3. இடையின என்னது? எரள வழல. எரள போட்டுடலாம். முதல் 3 எழுத்துக்கள். 5 மேலிருந்து கீழ். ல இருக்குது. ஒப்பனைக்கு இன்னொரு வார்த்தை அலங்காரம் போட்டுடலாம். அலங்காரம். 10 இடமிருந்து வலம். இருக்குது. திருச்செந்தூரில் டேஸ் சம்ஹாரம். சூர சம்ஹாரம். 10 மேலிருந்து கீழ். சூ என்று ஆரம்பிக்கிறது. கேப்டன் கோபிநாத்தின் வாழ்க்கை டேஸ் போற்று என்ற பெயரில் திரைப்படமானது. ஓகே, கேப்டன் கோபிநாத் அவர் வாழ்க்கை தான் சூரரை போற்று. அவரோட வாழ்க்கை அப்படியெல்லாம் எடுக்கலை. சூரரை போற்று அவர் வாழ்க்கை, அவர் கதையை தழுவி எடுக்கப்பட்ட படம். அப்படியே பயோபிக் கிடையாது. இது பேஸ்ட் ஆன் இஸ் பயோகிராஃபி அது. ஸோ இது பார்த்திங்கன்னா டெக்கான் ஏர்லைன்ஸ் அப்படிங்கிற ஒரு சாதாரண மனிதராக இருந்த டெக்கான் ஏர்லைன்ஸ் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தை ஆரம்பித்தார். அப்புறம் மக்களுக்கு ரொம்ப சீப்பான விலையில் ஃப்ளைட்டில் போகிறதுக்கான வசதி ஏற்படுத்தி கொடுத்தவர் கேப்டன் கோபிநாத். சரி, இம்னு இருக்குது. 11 என்னென்னு பார்க்கலாம். இந்து மகா டேஸ் என்பது சோ எழுதிய ஒரு நூல். இது இந்து மகா சமுத்திரம். இந்து மதத்தை பற்றி சோ அவர்கள் எழுதிய நூல் இது. இந்து மகா சமுத்திரம். ஓகே, இது வராது. சமூயத்தீரம். இது அப்போ தான் வரும் இங்கே. சமூயத்தீரம். அப்போ சிங்க முகமும் அப்படின்னு போட்டுடலாம். முகமாக இல்லை, சிங்க முகமும் அப்படின்னா 3 மேலிருந்து. நரசிம்ம அவதாரம் சிங்க முகமும் மனித உடலுமாக தோன்றியது. சரியாக இருக்கும். சிங்க முகமும். இங்கே சமுத்திரம். அது
அப்புறம் வந்து இதுக்கு போயிடலாம். 15 இடமிருந்து வளம் இப்போ இருக்குது. நிலத்தை உழ பயன்படுத்துவது, நிலத்தை உழ பயன்படுத்துவது இப்போ இருக்குது. ஏர் இல்லைன்னா கலப்பை போடலாம். இங்கே கலப்பை. 16 மேலிருந்து கீழ் பயில ஆரம்பிக்குது. அமெரிக்க ஜனாதிபதி பதவியிலிருந்து விலக இருப்பவர் ஜோ பைடன். 19 இடமிருந்து வளம் மாஃபியா கூட்ட தலைவரையும் குறிக்கும் சொல், இது வந்து டான். 15 மேலிருந்து கீழ் கால ஆரம்பிக்குது. கம்ப்யூட்டர் தமிழில் வந்து பார்த்திங்கன்னா கணினி. 17 இடமிருந்து வளம் நீல முடியுது. நீர் என்பது பேச்சு வழக்கில் நீர் அப்படி சொல்லுவோம், தண்ணி. 14 மேலிருந்து கீழ் யானைக்கு டேஸையும் பிடிக்கும். இது நிறையா கேட்டாங்கப்பா. மதம் பிடிக்கும். 2 நாளைக்கு முன்னாடி கூட கேட்டுதாங்க. நம்ம கூட சொல்லியிருந்தோம், யானைக்கும் மனுஷன் 2 பேருக்குமே மதம் அதிகமாக பிடிச்ச பிரச்சனை அப்படின்ட்டு. சரி, அப்படியே 13 பார்த்துடலாம். இடமிருந்து வளம் ஓடுக்கு என்ன சொல்ல வராங்க 2 இடத்துல ஓடு. சரிங்க, மேலேருந்து கீழே பார்த்துடலாம். 13 மியான்மர் தலைநகரின் முந்தைய பெயர். மியான்மர் தலைநகர் முன்னாடி பேர் வந்து ரங்கூன் ராதான் கூட ஒரு படம் வந்திருக்குதுன்னு நினைக்கிறேன் முன்னாடி. ரங்கூன் பழைய படம். ரேல ஆரம்பிக்குது. ஓடு ரன் போட்டுடலாம். ரன் என்பது ஆங்கில வார்த்தை, நான் ஒத்துக்கொள்ள மாட்டேன். இங்கே ஓடுக்கு வந்து தமிழில் போடுற மாதிரி கொடுத்துருக்கணும், இல்லை தமிழ்லே பதில் வர மாதிரி வார்த்தை கொடுத்துருக்கணும், இல்லை ஆங்கிலத்தில் தான் சொல்லியிருக்கணும். சரி, ஓகே, ரங்கூன் ரன் போட்டாச்சு. 18 இடமிருந்து வளம் இருக்குது. அது என்னென்னு பார்க்கலாம். 18 ஆஸ்திரியாவின் தலைநகர் ரங்கூன் தான். சரி, ரங்கூன்கிறேன் பாருங்கள். அது ஆஸ்திரியாவின் தலைநகர் வியன்னா. ரங்கூன் ஞாபகத்திலே இருக்கிறேன். வியன்னா போட்டாச்சு. அப்புறம் வந்து ஒன்றே தான் இருக்குது. 12 மேலிருந்து கீழ் செயல்படுனா செயல்பாடுங்கிறது என்ன போடலாம்? செயல்பாடு வினையா? 2 இடத்துல வினை. செயல்பாடு வினை நான் போட்டிருக்கேன். இதற்கு வேறு பொருத்தமான வார்த்தைகள் தெரிஞ்சாலும் வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அவ்வளோதான். இன்றைக்கி எல்லா கட்டங்களையும் நிரப்பியாச்சு. சுலபம் தான். இல்லை, கொஞ்சம் யோசிக்க வச்சது. இது மட்டும் கொஞ்சம் மாற்றி போடுற மாதிரி இருந்தது, சிங்க முகமும் அப்படின்ட்டு. மற்றபடி எல்லாமே சுலபம் தான். இந்த வினை மட்டும் வந்து வேறு வார்த்தைகள் இருக்குதுன்னு மட்டும் கொஞ்சம் கமெண்ட்ஸில் போட்டு விடுங்க. இன்றைக்கு என்னுடன் சேர்ந்து இந்த தினமலர் குறுக்கெழுத்து புதியருக்கான விடைகளை பார்த்ததற்கு மிக மிக நன்றி. இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். மீண்டும் வந்து ஞாயிற்றுக்கிழமை சந்திப்போம். நன்றி, வணக்கம், பபாய்.